MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. அன்பு வணக்கங்கள். வரவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. இந்த சனிப்பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது, 12 ராசிகளுக்கும் உண்டான பலாபலங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். இந்த உரையாடலில் நம்ம கூட யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்கள், தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். வரவிருக்கக்கூடிய சனி பயிற்சி மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு? அது சனி 7.5 சனின்றது வர்றதுனால மேஷம் இப்போ டேஞ்சர் ஜோனில் வச்சிட்டாங்கல்ல. மேஷம் வாழ்க்கை ஃபுல்லாக டேஞ்சர் ஜோன் பார்த்துன்னு தான் இருக்கும். அது சில ராசிங்களுக்கு எப்பயுமே டேஞ்சர் ஜோனில் இருந்தால் தான் பிடிக்கும். மேஷ ராசினாவே ஏதோ 7.5 சனியில் மாட்டிக்கின்னு முழிக்க போகிறாங்கன்றது தான் எல்லாருடைய வியூ மாதிரி காட்டுது. ஆக்சுவலாக பொதுவாக மேஷம் என்பது அண்ணன் சொன்ன மாதிரி செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்றது. மேஷத்தில் எப்பயுமே அவங்களுக்கு ஏதாவது லைஃப் லாங்காக ஏதாவது ஒரு போராட்டம் இல்லைனாலும் அவங்களே வர வச்சுப்பாங்க. அது அவங்கள சுற்றி எப்பயுமே ஒரு டென்ஷனாகவே இருந்தால் தான் அவங்க நிம்மதியாக தூங்குவாங்க. மற்றவங்களை அவங்க டென்ஷன் படுத்திட்டு இவங்க ஜாலியாக இருக்கக்கூடிய ஜாதகம். அதில் பொதுவாக நம்ம இப்போ சொல்கிற பொது பலன்லாம் ஒரு 30%க்கு வந்தாவே பெரிய விஷயம். கோச்சார பலன் பேர். 7.5 சனிக்குள்ளே வந்தாலும் மேஷத்தில் தான் சனியே நீச்சமாகிறாருன்ற பவர் மேஷத்துக்கு வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ மேஷத்தில் சனி வரக்கூடிய காலகட்டம் தான் நீச்சம். அந்த பெரிய பலத்தை பெற்றிருக்கிறார். துலாத்தில் சனி உச்சம் பெறுகிறார். ஸோ நீச்சமாக்கக்கூடிய அளவுக்கு பலமான ராசி தான் மேஷம். இந்த சனி 7.5 சனி வந்தாலோ, அஷ்டம சனி வந்தாவோ, அர்த்தாஷ்டம சனி வந்தாவோ, கண்ட சனி வந்தாவோ, எந்த சனி வந்தாலும் நான் சொல்கிறது தான். எக்ஸசைஸ் பண்ணலான்னா நம்மளை போட்டு பார்ப்பேன். எக்ஸசைஸு உடற்பயிற்சி தான் பெரிய பரிகாரம். அதே போல் ராகு கேதுவுடைய அமைப்பும் டிரான்சிட் ஆகும். இப்போ 5வது மாதம் டிரான்சிட் உண்டு, குரு டிரான்சிட் உண்டு திருக்கணிதத்தின்படி. வாக்கியப்படி பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம்தான் 3வது மாதம்தான் சனி பயிற்சி. மற்ற 2 கிரகத்துக்கும் டிரான்சிட் உண்டு. ஸோ இவங்க பொசிஷன்லாம் பார்க்கணும். சனியை மட்டும் பார்த்து நம்ம பண்ணுறதில்ல. ஸோ இவங்க 2 பேரும் இப்போ ராகு 11ல் வரக்கூடியதெல்லாம் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். அதே போல் மேஷத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா லாபம் வரும். குரு பார்வையால் லாபம் வரும்னா தொழில் டெவலப் ஆகி தான் ஆகும். தொழில் வராமல் லாபம் எப்படி வரும்? திருடவா முடியும்? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் அப்லிஃப்ட் கிடைக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா திருமண அமைப்பு, கல்யாணத்தில் ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனை இருந்தவங்களாம், மேஷத்துக்கு இது வரைக்கும் குடும்பத்தை கவனிக்காமல் இருந்தவங்க, வெளிவட்டாரத்துக்காகவே வாழ்ந்தவங்க, இவங்கெல்லாம் இப்போ குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிச்சு குடும்பத்து மேலே ரொம்ப நேசிப்பாங்க. குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தெல்லாம் அப்லிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த நிலம் வீடு வாங்குறது மற்றதெல்லாம் ரொம்ப நாளாக மேஷத்துக்கு செய்யாமல் இருந்ததெல்லாம் அது நிவர்த்தி ஏற்படும். வாகனத்தில் அற்புதமான மாற்றம் ஏற்படும். ஸோ மேஷத்துக்கு ஒன்றா டெவலப்மெண்ட் இருந்தாலும் அதே போல் எப்போவுமே நல்லதுக்கு திருவெண்காடு ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். இவங்க இந்த வாட்டி இல்லை, எப்பயுமே மேஷத்துக்கு பாதிப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருவெண்காடு போகிறது அவங்கள வேறு லெவலுக்கு ஊக்கப்படுத்தும். அதே போல் கால் தான் எப்பயுமே சனி வரக்கூடிய காலகட்டம், கால் சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் சிறு உபத்திரம் கூட இல்லாத பார்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் மேஷத்துக்கு இந்த வாட்டி என்னென்னா எக்ஸசைஸோட மெடிடேஷன் ஒரு 10 நிமிஷமாவது செய்யணுன்றது தான் நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் பலவிதத்தில் பணத்தையும் பலவித புதிய முதலீடுகளும் கூட்டாளிகளிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதும் மேஷராசிக்காரர்கள் செய்வார். பொதுவாகவே மேஷராசி நேயர்கள் அத்தனை பேருமே யூடியூப்பில், டிவியில் எல்லாமே பார்த்து நீங்களே ரெடி ஆகிட்ருப்பீங்க. 7.5 சனியாக இருக்கே சார், நீங்கள் 7.5 சனிக்கு பயப்படுறாளா? செவ்வாயோட அம்சம் பெற்றவர்கள் உங்கள் ராசிக்கு செவ்வாய் எவ்வளவு தைரியத்தை கொடுத்துருப்பார். அதனால் சனிக்கெல்லாம் நீங்கள் பயப்படுறவர் இல்லை. ஆனால் என்ன பண்ணணும், ஹவு டு ப்ரிவெண்ட்டுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க. அங்கே இப்படி சொன்னாங்க, இங்கே இப்படி சொன்னாங்க. 7.5 சனியில் தான் கல்யாணம் ஆகும், 7.5 சனியில் தான் குழந்தை பிறக்கும், 7.5 சனியில் தான் வியாபாரம் நல்லா இருக்கும். ஆனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபவத்தை கொடுத்துருவான். அயோக்கியத்தனா என்ன, ஏமாற்றம்னா என்ன, இதையெல்லாம் கொடுத்துருவான். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா 7.5 பீரியடு ஒரு அனுபவ காலம், கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த 7.5 சனியில்
உங்களுக்கு குருவோட வீட்டுக்கு தான் போகிறார். அவர் வேறு எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போனார்னா நம்ம யோசிக்கணும். குருவோட வீட்டுக்கு போகிறார். சில பேர் பார்த்தா புண்ணியம், சில பேர் பார்க்காம இருந்தால் புண்ணியம், சில பேர் பேசினா புண்ணியம். அந்த மாதிரி சனீஸ்வரருக்கு அவருடைய ஸ்தான பலம் தான் மிகப்பெரிய பலம். அவருடைய பார்வை பலத்தை விட 7.5 சனியாக இருக்கே, சிறுசு சனியாக இருக்கே அப்படின்னா புதிய வேலை வாய்ப்பு, செய்கிற தொழிலில் இடமாற்றம், அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, ப்ரமோஷன் இல்லாதவங்களுக்கு ப்ரமோஷனு, அதே மாதிரி ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம், திருமண வாழ்க்கை அப்படின்னு சுப பலனாக நான் சொல்லிக்கிட்டே போகலாம். சார் 7.5 சனியில் இதெல்லாம் நான் தான் முதல்ல சொல்லிட்டேனே, சுப பலனும் இருக்கும், அனுபவமும் இருக்கும். 30 வருஷம் பொறுத்து உங்களுக்கு ஆரம்பங்க. இந்த காலகட்டத்தை கொடுக்கலன்னா எப்போ கொடுப்பாரு? ரெண்டாவது, இப்போ நம்ம இந்த கலாட்டாவில் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பொது பலன். ஒரு சில பேருக்கு வந்து இது 2வது சுற்றாக இருக்கும், இல்லை 3வது சுற்றாக இருக்கும். அது வந்து பொங்கு சனியா மங்கு சனியா, அது எப்படிப்பட்ட சனின்னு பார்க்கணுமே ஒழிய எடுத்த உடனே 7.5 சனி வர்றதுனாலேயே உங்களுக்கு பொங்கிடும் இல்லைன்னா மங்கிடும்னு சொல்ல முடியாது. ஆகவே ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இப்போ நாங்கள் எல்லாம் உங்களுக்கு தரோம். இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்கு நல்லா இருக்குது. எப்போவுமே குட்வில் இருந்தால் தான் சார் கடன் வாங்க முடியும். 12ஆம் இடத்துல சுப செலவு நடக்க போகுது, உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்ட போகுது, குழந்தை பாக்கியம் வரப்போகுது, பசங்க நல்லா படிப்பாங்க, வெளிநாடு போவாங்கன்னா இதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்லைங்களா? பணம் வரும், ஆனால் விரயமாகும். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, மிக கவனமாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா இந்த 7.5 சனி அப்படி ஒன்றும் படுத்தாது, அனுபவமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் இருந்து தான் தீரணும். நிறைய அயர்ன் அண்ட் புரோட்டீன், கீரை, பேரிச்சம்பழம், பால், நல்லா தூங்குங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. அவன் அப்படி போயிட்டான், இவன் இப்படி போயிட்டான், சார் பக்கத்துலேயே காலாட்டி நோக்கானுங்கிறான், அவனுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்குறான், எனக்கு கொடுக்க மாட்டேன்றான். இதெல்லாம் வேண்டாம். மனசை நிர்மலமாக வச்சுங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டம் அனுபவமாக இருந்தாலும் ஜெயம் உங்கள் பக்கம்தான். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ரிஷபராசி எப்படி இருக்கு? ரிஷபம் சுக்கிரன் ஆதிப்பம். சுக்கிரன் தான் அதனோட ஓனர். ஓனர் தான் த பிளானட் தான் ரொம்ப முக்கியம் ராசி. அதில் வந்து சுக்கிரன்னாவே சனிக்கு ரொம்ப பிடித்தவர். இவ்வளோதான். ஸோ சனி பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாமே கரெக்ட். ஆனால் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கும். நிறைய நோய்கள் அவங்கவும் சொல்லலாம். என்னை பொறுத்தவரை ரிஷபம் காது மூக்கு தொண்டை வாய் பகுதியில் ரொம்ப கவனமாக இருக்கும். அடுத்த 2.5 ஆண்டு காலமாக இருக்கிறாங்களோ இல்லையோ, அடுத்த கண்டிப்பாக 1 ஆண்டு காலம் ரொம்ப கவனமாக இருக்கும். வார்த்தை கொடுக்கறது, ஜவாப் கொடுக்கறது, ஜாமீன் கொடுக்கறதெல்லாம் கூடாது. தாயார் வழி உறவு, தந்தை வழி உறவு, தேகாரைக்கு ரொம்ப பார்த்துக்கும். ஏன்னா நிறைய நல்லது சொல்லிட்டாங்க எல்லாரும். அது நடக்கிறச்சா அவங்க ஹாப்பியாக இருந்துக்கிட்டோம். அதில் நான் உள்ளே வந்து ஷேர் கேட்கல. ஆனால் எதில் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்கன்னா, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெரியவர்களுடைய தேகாரைக்கு ரொம்ப தொந்தரவு பண்ண காட்டும். கவனமாக இல்லைன்னா பெரிய மேஜர் ஆகும். அதே போல் அவங்களோட வாக்குவாதம் பெற்றோர் பெரியோரோட கூடவே கூட நல்லா வரக்கூடிய டைமில் மூட் அவுட் ஆகும். இவங்களுக்கும் ரொம்ப நாளாக 10 வருஷம் 5 வருஷம்லாம் நோய் உபத்திரம் இருக்கும். ரொம்ப நாளாக அது இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் இப்போ வந்து டக்குன்னு 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து, சிலருக்கு வந்து சின்ன ஒரு அறுவை சிகிச்சையோ இல்லை ஏதோ ஒரு சிகிச்சையோ பண்ணிட்டு தான் வெளில வர முடியும். அது போல் டைம் இது. அதனால் தேக ஆரோக்கியத்தை கரெக்டாக பயந்துக்குன்னே இல்லாமல் இந்த சனி பயிற்சி வந்த உடனே ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கஞ்சனூர் வந்து இவங்களுக்கு எப்பயுமே சேஃப்டி கொடுக்கும், சுக்கிரனுடைய இடம். அதே போல் ரிஷபத்துக்கு ஹெல்த்து பார்த்துக்கினா போதும். லாபம், சந்தோஷம், வண்டி வாங்குறது, அண்ணன் சொன்ன அந்த ஜாக்பாட் அடிக்கிறதெல்லாம் அடிச்சுக்கிட்டோம். ஏன்னா அதிலெல்லாம் ஜோசியர் ஷேர் கேட்க போகிறது. ஆனால் இவங்க ஜாலியாக இருக்கிறதுக்கு பெரியவங்க ஹெல்த்து, பெரிய பொறுப்புக்கு வருவாங்க. இருக்கிறதோட இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் வரும். அனுகூலமான அமைப்பு. தேகாரோக்கியத்திலும் வாகனத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த 2.5 ஆண்டுகள், அதாவது இது 27.5 வருஷத்துக்கு ஒரு முறை வரும் 11ஆம் இடம் என்பது. ஒரு ராசி, எந்த ராசியாக இருந்தாலும் சனி 30 வருஷன்றது அங்கே இருக்கிறது தான். 27.5 வருஷத்துக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அந்த காலகட்டம் 27.5 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல டைம். அதில் எல்லாமே செஞ்சுக்கிங்க. ஆனால் ஹெல்த்தையும் பேரண்ட்ஸையும் பத்திரமா பார்த்துக்கணும். சிலர் பூர்வீக இடத்துலேருந்து மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். ரிஷபத்துக்கு யோகக்காரகனே சனீஸ்வரர் தான். நான் எல்லா டிவியும் யூடியூபும் பார்த்துட்டேன்.
எல்லாரும் ஜாக்பாட் அடிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஜாக்பாட்டுக்கும் சனீஸ்வரர் மாறுறதுக்கும் என்ன சம்பந்தம்னு முதல்ல நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கணும். அவங்கெல்லாம் அப்படி கோடு போட்டு காட்டுறாங்க. ஜாக்பாட்னா 5 குதிரைகள் வந்து சொல்லுவாங்க. 5 குதிரைகளும் வின் பண்ணணும். எதுனா ஒரு குதிரை வின் பண்ணலன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஜாக்பாட் வந்து சக்ஸஸ் கிடையாது. இது குதிரை பந்தயம் போகிறவங்களுக்கு தெரியும். இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜோதிடத்தில் ஏன் சொல்கிறாங்கன்னா, மனம், வாக்கு, காயம், ஜோதிடம், அதில் உள்ள வெற்றி, இதெல்லாம் இந்த 5 சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும்னு மறைமுகமாக சொல்கிறாங்க. அதை தான் ஜாக்பாட்டுங்கிறாங்க. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம். இன்னும் எனக்கு விரலே பத்தலை, இன்னும் நிறைய சுப பலன்கள் சொல்லிக்கிட்டு போகலாம். ஆனால் இதுக்கெல்லாம் திடமான சிந்தனையும் தெளிவான முடிவும் நீங்கள் எடுக்கணும். அந்த மனோ கிளேச்சம், மனோ பயத்தை விடணும். ஏன்னா உங்களுக்கு சனீஸ்வரர் கிள்ளி கொடுக்க போகிறதில்ல, அள்ளி கொடுக்க போகிறார். உடல் ஆரோக்கியத்தை பாருங்கள். சளி சம்பந்தமான, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இது கொஞ்சம் பாருங்கள். அது உடம்பு ஆரோக்கியம் இருந்தால் தானே நீங்கள் சம்பாதிக்க முடியும். இரவில் ரொம்ப நேரம் கண் விழிக்காதீங்க. வெளிநாடு போகிறவங்க, வெளி மாநிலம் போகிறவங்க அத்தனை பேருக்கும் இது அற்புதமான காலம் இருக்கும். இன்னும் நம்ம நிறைய பேசுவோம். ஆகவே இதை சாதகமாக பயன்படுத்திங்க, வெற்றி பெறுங்க. வாழ்க பலமுடன். ஆல் த பெஸ்ட். மிதுன ராசி எப்படி இருக்கு? அதாவது புதன் ஒன்று தான் ஓனர். ஸோ ஓனருக்கு வந்து சனி ரொம்ப பிடிச்சமானவர். இவ்வளோ தான் பேஸ். பிடிக்கிறவருக்கு வந்து சனி ரொம்ப நல்லது பண்ணும். ஸோ கண்டிப்பாக நல்லது பண்ணும். ஆனால் அதே சமயம் ஜென்ம குரு வரதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. அவர் உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ சனியினால் 2.5 வருஷத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் அடுத்த மேலேருந்து 1 இயருக்கு வந்து குருவால் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க பார்ப்பார். ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மிதுனம். குறிப்பாக 30 வயசை தாண்டினவங்க மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும், அதில் ஹார்ட் செக்கப் பண்ணிக்கணும். அதில் நோ எக்ஸ்கியூசஸ். இவங்க 1000 நம்ம சொல்லலாம், நல்லா சுவர் இருந்தால் தான் சித்திரம். அதே போல் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற ஏதாவது ஒரு மாற்றம் நம்மளை தேடி வரும். அதெல்லாம் முடியாது, என்னால் முடியாது, அப்படி போக முடியாதுன்னெலாம் சொல்லாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அப்போ ரொம்ப நல்லா ஆகிடும். பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த கஷ்டம்லாம் மிதனத்தினால போக்கப்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் மன கஷ்டமும் பண கஷ்டமும் தீருமா. பெற்றோர் பெரியோருக்கு நீங்கள் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அவங்கள இல்லைனா வெளிநாட்டுக்கு உங்கள் இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு வரேன்லாம் சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் பண்ணாமல் இருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடத்துவீங்க. அதனால் குடும்பத்தில் பெரியவங்களுக்கும் சந்தோஷம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் நல்ல ஆஸ்பெக்ட் இருக்குது. பட் என்னன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி பதட்டத்தை கொண்டு வரும். அதனால் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி ரொம்ப முக்கியம். தொழில் சார்பாக திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். எதிர்பார்க்காத கூட்டு தொழிலிருந்து கூட தனி தொழில் தொடங்குவாங்க. அடிமை தொழிலில் இருப்பாங்க ரொம்ப நாளாக, 20 வருஷமாக 25 வருஷமாக டிப்ரெஷன்லேயே தொழில் பண்ணியிருப்பாங்க, இந்த குடும்பத்தை ஓட்டணுமே. ஆனால் இந்த தடவை திடீர்னு நான் ஏதாவது ஒரு மசாலா வடை வைக்கிறேன்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உடனே அதுக்கு போயிட வேணாம். அந்த லெவலுக்கு இறங்கி அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இறங்கி பெரிய சக்ஸஸ் பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு. வைத்தீஸ்வரன் இவங்களை காப்பாற்றுவார். பர்ஃபெக்ஷன் விடணுங்க, கோவத்தை விடணும், டென்ஷனை விடணும். நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பு பண்ணலாம் அப்படின்னு, உங்களுக்கும் பார்ட்னர்ஸ்க்கு ஒத்து வருமா? ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு ரூபாவை சொல்லாமல் எடுத்துட்டான்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு 1 லட்ச ரூபா எடுத்துட்டா கூட நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்க. அன்பானவர்கள், பாசமானவர்கள். ஆனால் அந்த பர்ஃபெக்ஷனையும் பங்க்சுவாலிட்டினால்தான் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு தெரியாதா சார்? ஒரு 4 வருஷமாக நீங்கள் எப்படி பட்டுருக்கீங்க? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? கிரக மாற்றத்தை வந்து பேசிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. அந்த கிரக மாற்றத்தில் ஏற்படக்கூடிய அனுபவத்தை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டாமா? ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இவர் எல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டார். இப்போ உங்களுக்கு கர்மஸ்தானத்துக்கு சனீஸ்வரர் வரார். 10ல் ஒரு பாவி இருந்தால் ராஜயோகண்டாங்கிறான். அவன் பாவியா இல்லைங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா உழைக்கிறதுக்கு தயாரா, வெற்றி பெறுறதுக்கு தயார். நீங்கள் உழைக்கிறதுக்கு பயப்பட மாட்டீங்க, ராத்திரி பகல் உரைப்பீங்க. அங்கே எங்கே போய் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்ஃபெக்ஷன், பங்க்சுவாலிட்டி. என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. மேலதிகாரிகளோட ஒத்துழைச்சு போங்க. நிதானமும் பொறுமையும் வேண்டும்.
உறவுகளோட நிதானம் வேணும். அதே மாதிரி தாயாரோட உறவுகள் மட்டுமல்ல, சகோதரர்களுடைய உறவும் உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். இதையெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி நிதானமாக பொறுமையாக சிந்திச்சு கோபத்தை விட்டு இதை இருந்தீங்கன்னா தங்கமான எதிர்காலம் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுத்தே தீரம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கடகராசிக்கு எப்படி இருக்கு? ஆலங்குடி குருஸ்தலம் வந்து ரொம்ப நல்லது இவங்களுக்கு, இப்போன்னு இல்லை எந்த காலத்துக்கு. அடுத்தது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டம சனி விலகிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அடுத்தது தெய்வீக காரியங்கள்லாம் நிறைய ஈடுபடுவாங்க. கண்டிப்பாக ஒரு டே கேர் சர்ஜரியோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டோ ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு வர வேண்டியது. அது ஃபுட் பாய்சனிங்க ஏதாவது ஒன்று ஆகும். அதனால் இவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துருந்த ஒரு பிரச்சனையெல்லாம் திடீர்னு தீர்க்கறதுக்கு இவங்களே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவாங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும், டக்குன்னு போயிடும். பெரிய பொறுப்புக்கு வருவாங்க. பழைய கடன்கள் பைசல் செய்து புது கடன் கிடைக்கும். சில டைமில் எனக்கு கடனே வேணாம், அந்த கடனால் பட்ட போடுலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் அடைச்சி எல்லாத்தையும் அடைச்சி ஃப்ரீ மேன் ஆகிடுவாங்க. தரையில் படுத்து தூங்கினா கூட நான் நிம்மதியாக தூங்கணும்னு ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க, அதில் ஜெயிச்சிருவாங்க. இந்த நீர்நிலை பக்கத்தில் வீடு வாங்குவாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு நிலம் வாங்குவாங்க. அதாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு நீர்நிலை இருக்கும், அது கடல் தான் இருக்கணும் இல்லை, ஆறு இருக்கும், குட்டை இருக்கும், குளம் இருக்கும், எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று இருக்கும். அது போல் வாட்டர் டேங்காவது இருக்கும். அந்த போல் நீர்நிலை பக்கத்தில் ஒரு இடம் வாங்குவாங்க. அடுத்தது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அப்கிரேட் கிடைக்கும். வேலை இல்லை, தொழில் இல்லைன்றதெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் டெவலப் ஆகும். இதில் என்னென்னா இவங்களுக்கு ப்ராப்ளமே என்னென்னா ஆங்ஸைட்டி தொந்தரவெல்லாம் மறைஞ்சிடும். இனிமேல் இவங்களால தான் மற்றவங்களுக்கு ஆங்ஸைட்டி. ஸோ இவங்க நிம்மதியாக எல்லாத்துலேயும் ஹாப்பியாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தான் இந்த சனிப்பெயர்ச்சி. சுபவிரிய பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய நாள். விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். அவங்களுக்கு முதல்ல அந்த சந்தேகத்தை நான் போக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மனசில் இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சார் நீங்கள் அஷ்டம சனின்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் இது திருக்கணிதமாக வாக்கிய பஞ்சாங்கம்மா, அதனால் ஒரு வேளை எனக்கு இன்னும் 1 வருஷம் பொறுத்து தான் சுப பலன்லாம் கிடைக்குமா, எல்லாரும் சொல்லிட்டீங்க, அதெல்லாம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இது வாக்கியமா திருக்கணிதமாக அது எங்கள் பிரச்சனைங்க, எங்கள் ஜோதிடர்கள் பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி வந்து ப்ராக்டிக்கலாக வந்து வான மண்டலத்தில் வந்து திருக்கணித பிரகாரம் மாறிடுது. வாக்கிய பிரகாரம் கோவில்களில் பண்ணிக்கிறாங்க. அதனால் எங்கள் பிரச்சனையை விட்டுருங்க, அது நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் அந்த சனி பெயர்ச்சி வந்து உங்களுக்கு அதனுடைய பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். திருக்கணித பிரகாரமே உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதனால் சுப முயற்சிகள், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், திருமணம், குழந்தை பாக்கியம், புது வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, இப்படின்னு நான் சுப பலன்களாகவே சொல்லிட்டு போகலாம். சந்தேகம் இல்லாமல் இதில் ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அதற்கேற்ற பலன்தான் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களோ ஹிடன் ட்ரெஷரோ உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு கதவு தட்டும், அது உபயோகமாக இருக்கும். படிக்கவும் போகலாம், படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும், பெண்களுக்கு சுபமாக இருக்கும். முதல்ல உடல் ஆரோக்கியம் தேரும், குழந்தை பாக்கியம் வரும், இடமாற்றம் பேரும் புகழையும் தரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன் தரும். என்னங்க சுப பலனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும், எந்த நேரத்தில் பாயணும், எந்த நேரத்தில் பதுங்கணும், இது பாய வேண்டிய நேரம். நிச்சயமாக பாயுங்கள், பாயும் புலியாக இருங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சிம்மம் எப்படி இருக்கு சார்? சிம்மம் சூரியன் அதிபதி, எல்லாத்துலேயும் டிசிஷன் மேக்கர்ஸ். இவங்களுக்கு வந்து மேட்ரு என்னன்னா அப்படியே அப்சார்ப் இல்லாமல் கோவம் வரும். இந்த கோவம் மட்டும் இப்போ வச்சுக்கக்கூடாது. கோவம் வச்சிங்கன்னா அதுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். மற்றபடி எல்லாத்துக்கும் குடும்பத்தில் நிறைய தாங்குவாங்க. உங்களை பேரண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல காலகட்டம் உங்களாலே வரும். அதுவே ஆச்சரியமாக இருக்கும். 6க்கும் 7க்குரியவன் தான் 8ல் போகிறான். ஸோ அவன் 8ல் மறையிறது வந்து உங்களுக்கு வந்து எல்லாரும் அது இதுன்னாலும் உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு நல்லதுக்கு யூஸ் ஆவார். அதே சமயம் ராகு 7ஆம் இடத்துல வந்தாலும் குரு பார்வையில் வந்து மாற்றார். அப்போ என்னென்னா குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துரும். ஜென்மத்தில் கேது இருக்கிறனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதில்? பதட்டம், தூக்கமின்மை, கோபப்படுறது, எமோஷனல் ஆகிறது. பெண்களாக இருந்தால் ஹார்மோனுக்கெல்லாம் நல்ல டாக்டர் பார்த்துரும். அடுத்தது வந்து உடற்பயிற்சி தான். இந்த உடற்பயிற்சி செய்யக்கூடிய சிம்மத்துக்கு பாதிப்பு பெருசாக இருக்காது.
பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கஷ்டம்லாம் தீர்த்து கொடுக்கும். இந்த அஷ்டம சனியிலே ரொம்ப மனசு சஞ்சலம் இருந்த சிம்மத்துக்கு இப்போ தைரியம் வரும், எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு ஒரு நம்பிக்கை வரும். பண வரவு வரும். பண வரவு வந்தாவே சிம்மம் தெம்பாயிடும். ஏன்னா சிம்மத்துக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. பணம் வருதா அதை வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலான்னு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அதுவே இவங்களுக்கு பெரிய பலம். திருக்கொல்லிக்காடு வந்து இவங்களுக்கு எப்பொழுதுமே காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். இந்த காலகட்டம் இல்லை, எந்த காலத்திலும் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் சரணாகதி ஆவது நன்மை. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் சார் இருக்கணும். அவங்கவுங்க தரப்பில் ஒரு பயத்தை சொன்னாலும் ஒரு சில நேரத்தில் ஒரு சில பிரிவுகள் வந்து மனசுக்கு நிம்மதி கொடுத்துடும். ஏன்னா ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க சார், ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் தொழிலே ஆகட்டும், கடன் கொடுக்காதீங்க சார் அப்படின்னா கடன் கொடுக்காமல் பிஸ்னஸ் பண்ண முடியாது. மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லைன்னா ஆர்குமெண்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா? இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு சூட்சுமம் என்ன சொல்லித்தரேன்னா, குரு சாதகமாக இருக்கார் இல்லைங்களா, அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ கொஞ்சம் கண்ணுக்கு மறைவா ஒரு 2.5 வருஷம் இருங்க. அதுலேயும் உங்கள் ராசிக்கு அந்த மீன ராசிக்கு கரெக்டாக வந்து 5 கிரகங்கள் ஒன்றா சேர போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக சர்ஜரியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். வயிறோ நரம்போ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோ மன அழுத்தமோ எதிர்பாராத துரோகங்களோ சார் கூடயே இருந்தான் சார், அவன் ப்ரொமோஷன் வாங்குறது என்ன போட்டான் சார், வியாபாரிகள் எங்கிட்டேருந்து கடன் வாங்கிட்டு போய் பக்கத்து கடையில் வியாபாரம் பண்ணுறான் சார். அப்போது ரொம்ப கஷ்டம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு மார்க் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதினேன் சார், வரல. பெண்களுக்கு திருமணம் பண்ணேன் சார், ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு சரியில்லை. இவங்களுக்கு உறவுகள் மிக கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இதை எல்லாத்தை விட சில நேரங்களில் ஏகாந்தமாக இருப்பது சுகத்தை தரும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நல்லா தூங்கணும். தூக்கமே மிகப்பெரிய மருந்தாக உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு இருக்குங்கிறது ஒரு ரகசியம். அது மட்டும் இல்லை, இந்த 2.5 வருஷத்துக்கு நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் 5 கிரகங்கள்னு மாறி 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 உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மறுபடியும் நம்ம பேசுவோம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கன்னிராசிக்கு வரவிருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு? கண்டக சனி என்பது 7ஆம் இடம். 7 என்றால் கலத்திரம், குடும்பம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் இவங்க தலையிடக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தை கொஞ்சம் ஏதாவது என் குடும்பம் என் இஷ்டப்படி தான் நடக்கணும் அப்படியெல்லாம் நீங்கள் இவ்வளோ நாள் ரூல்ஸ் போட்டுருந்தால் பரவாயில்ல, இனிமேல் ரூல்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் சேதம் வரும். அதே போல் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட இருக்கிறவங்களே சதி செய்வாங்க. ஸோ மேலதிகாரிகள் உயர் அதிகாரிகள் இல்லைனா இது வரைக்கும் இன்கம் டேக்ஸு அந்த அதெல்லாம் ஜிஎஸ்டி இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். யார்கிட்டையாவது போய் தொழில் நிமித்தமாக சரண்டர் ஆகிடும். சரண்டர் ஆகலைன்னா நம்ம எல்லாமே டார்கெட் பண்ணி நம்ம இன்றைக்கி எந்த பொசிஷனில் இருந்தாலும் அந்த பொசிஷனை டேமேஜ் பண்ணுறதுக்கு நடக்கும். அதுதான் கன்னிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருநள்ளாறு வந்து ரொம்ப சேஃப்டி உங்களுக்கு. அது போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம், ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்றும். ஜென்ம கேது விலகிறது ரொம்ப சந்தோஷம். அதே சமயம் குரு பார்வை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சத்ருக்களை வளர்க்காமல் சால்வ் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப நல்லது அவங்களுக்கு. ஏன்னா இந்த டைமில் போயிட்டு ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்குறது ஆக்ரோஷப்படுறதெல்லாம் வேணாம். ஆக்சுவலாக கன்னி வந்து ஹார்ட்கோர் ஒர்க்கர்ஸ், கொஞ்சம் நெஞ்ச ஒர்க்கர்லாம் கிடையாது. அப்படியே உயிரை கொடுத்து வேலை செய்கிறோம். அவங்களுக்கு வந்து இப்போ நடக்கக்கூடிய சில ஏமாற்றங்கள் சில கஷ்டங்கள் எல்லாம் ரொம்ப பதட்டத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் உட்கார்ந்து உங்களுக்கு யார் உண்மையாக ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. கன்னிக்கு ரொம்ப பேர்லாம் இருக்க மாட்டாங்க. அதில் யார்கிட்டையாவது உட்காந்து மனம் விட்டு பேசி சரியான ஐடியா எடுத்து யாரோட ஒரு பகமை இருந்தால் அதை பேசி தீர்த்துக்கினா ஸ்மூத்தாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப டவுன்கிரேடாக ஆக்கிடும். அதுதான் கவனமாக இருக்கணும். ஃபேமிலியை விட்டுறாதீங்க, தொழிலையும் விட்டுறாதீங்க. பொதுவாகவே 7ஆம் இடம் என்பது வெறும் பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும் கிடையாது, லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடையாது. வாழ்க்கையில் எல்லாமே நம்ம பார்ட்னர்ஷிப்பில் வந்து பார்க்கணும். உறவுகள் தினந்தோறும் பார்க்கக்கூடியவர்கள், எப்போ ஒரு வாட்டி பார்க்குறவங்கல்ல, அப்போ அவங்களோட உறவு நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். 2வது வருமானத்துக்கேற்ற செலவு, உழைப்புக்கேற்ற உயர்வு, இது 2மே உங்களுக்கு தருமா. கண்டகச்சனி அப்படி இருந்தாலும்
இந்த 7ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கும்போது இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வார்த்தைகளில் நிதானமும் பொறுமையும் வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களாக போய் வச்சுக்காதீங்க. நீதி சொல்கிறது, நேர்மை சொல்கிறது, நீங்களாக போய் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். பொது விஷயங்களில் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை விட்டு கொடுத்து போங்க. இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், பெரிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துடலாம். ஆனால் உங்களுக்கு விடுதலை காலம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு மாறப்போகிறார். குரு மாறும்போது உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ உங்களுக்கு வருமானங்கள் கூடும், மன நிம்மதி வரும். எது எப்படி இருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சி ஒரு அனுபவத்தை தருவார். அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். வாழ்க பலமுடன். ஆல் தி பெஸ்ட். துலாம் எப்படி இருக்குது சார்? துலா ராசி அதுவும் சுக்கிரன் தான் அவருக்கும். இங்கே சனி உச்சம் பெறுவார். சனிக்கே உச்சத்தை கொடுக்கக்கூடிய ராசி. அதனால் சனி எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு பயம் இல்லை. இப்போ 6ல் இருக்க போகிறோம். இந்த சமயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி டெவலப் ஆகலைன்னா இதுக்கப்புறம் எங்கேருந்து சனி 6க்கு வர்றதுக்கு 27 வருஷம் ஆகிடும். ஸோ இதோட ஒரு பெட்டர் டைம் துலாத்துக்கு இருக்காது. அதே சமயம் குரு வேறு 9ல் வராது. ஸோ பெற்றோர் பெரியவருடைய பூர்வீகத்தில் சொத்துக்கள்லாம் வந்து அபிரிதமாக முன்னேற்றம் பெறும். அதில் வீடெல்லாம் பழமையாக இருக்கும். அந்த வீடெல்லாம் இடித்து திடீர்னு மாட மாளிகையாக ஆகிடும். பெரியவர்களோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கும். அது கொஞ்சம் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். இவங்களுக்கு ஜீரண உறுப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எளிதாக ஜீரணமாகிறது. குறிப்பாக இரவு நேர உணவு மட்டும் துலாம் ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் டயட்டில். இதில் மட்டும் கொஞ்சம் இருந்தால் ரொம்ப நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். கணவன் மனைவிக்கு இப்போ துலா ராசி பெண்களாக இருந்தால் கணவனுக்கு ரொம்ப அற்புதத்தை தரும். அதே போல் ஆண்களாக இருந்தால் மனைவிக்கு ரொம்ப நல்லது நடக்கும். எல்லா விதத்திலும் ஒரு நிம்மதி. ஐயோ ரொம்ப நாளாக ஒரு சந்தோஷமே இல்லைன்றது மாதிரி ஒரு பயம் போகும். ஸ்கின் அலர்ஜியால் ரொம்ப பாதிச்சிருப்பாங்க. அது நிவர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள். ஆக வண்டி வாகனத்தில் நிறைய வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது, லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது, நகை ஆபரணங்களை அதிகமாக வாங்கக்கூடியது இந்த 7.5 சனியில் பார்த்தா துலா நல்லா வருவாங்க. தைரியம் ஏற்படும். எல்லாத்துலேயும் சமாளிச்சுக்கலான்னு ஒரு நம்பிக்கை வரும். ஆக இந்த சனி பயிற்சி துலாத்துக்கு ஒரு ஏறுமுகத்தை கொடுக்கக்கூடியது. இந்த சமயமாக இருந்தாலும் துலாத்துக்கு நான் சொல்வது சனி உச்சம் பெறக்கூடிய ராசி. உடற்பயிற்சி வாழ்க்கை முழுவதும். சார், உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிச்சிடுவான். குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போது உலகத்தில் வந்து ஜெயிச்சிடலாம். அப்போ இவங்க ஜாதகத்தில் உடல் ஆரோக்கியம் இருக்குது. உடம்பு மருந்துக்கு கட்டுப்படும். அது நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் எந்த மருந்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சொல்கிறவங்க மருந்துக்கு கட்டுப்படும். ஆரோக்கியம் பெருகும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், ஊர் விட்டு ஊர் போகலாம், இடம் விட்டு இடம் மாறலாம், தெளிவான வாழ்க்கை வரும், அதிகமாக சம்பாதிக்கலாம். சார், நிறைய நேரம் வேலை செய்கிறீங்க, அப்போ உங்களுக்கு வருமானம் வந்து தானே தீரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு சின்ன வீடு வாங்குறது, ஒரு வாகனங்கள் வாங்குறது, அந்த மாதிரி நகைகள் வாங்குறது, பட்டுப்புடவை வாங்குறது, திருமணம் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு மேல் படிப்புக்கு அனுப்புறது, மேல் படிப்பில் வந்து அவங்க கேட்ட சப்ஜெக்ட்டுக்காக செலவு பண்ணுறது. இந்த வருமானத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சந்ததிகளுக்கு தானே பண்ணுவீங்க. இப்படி ஒரு சுபமான பலனை துலா ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். நீங்கள் சனீஸ்வரரை வழிபடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு பரிகாரம். நீங்கள் எந்த அளவுக்கு சனீஸ்வரருக்கு தீபம் போடுறீங்களோ, சனீஸ்வரரை வழிபடுறீங்களோ, கடன் தீரும், ஆரோக்கியம் பெருகும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய எடுத்துங்க, கீரை நிறைய சாப்பிடுங்க. இதை எல்லாத்த விட ஆரோக்கியம்ங்கிறது நிறைய நல்லா தூங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ஆரோக்கியம் பாஸ்கரம். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். எப்படி இருக்கு விருச்சிக ராசிக்கு? விருச்சகம் செவ்வாய் தான் ரூலர். அனுஷ நட்சத்திரம் இருக்கக்கூடியது சனியுடைய நட்சத்திரம் இந்த ராசியில். அதை ஒரு சூட்சமமாக பார்த்துக்கும். பஞ்சம சனி. அதனால் குழந்தைங்க விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சியெல்லாம் கூடாது. குழந்தைங்களோட டவுன் டு எர்த்தாக வச்சுக்கணும். என் குழந்தை இப்படி தான் இருக்கணும், இந்த ரூல்ஸ் எல்லாம் நிறைய போடுவாங்க. அதெல்லாம் தயவுசெய்து வேண்டாம். அவங்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்புறம் நாங்கள் சொன்னனால தான் வந்ததுன்னு சொல்லி. மற்றபடி உங்களுக்கு வந்து ஹெல்த்து தான். ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். ப்ரெஷர்லாம் இருந்தால், லோ பிபி இருந்தால், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால், ஹீமோக்ளோபின் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும்.
பணம் அதிகமாக வரக்கூடிய ராசியில் விருச்சகம் வரும். செலவு வந்தாலும் சுப செலவாக வரும். ரொம்ப நாள் கனவெல்லாம் நிறைவேறும். 10 வருஷம் 8 வருஷமாக இதை பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், அதை பண்ணணும், வீடை இடித்து கட்டணும், இன்டீரியர் மாற்றணும், புது வீட்டுக்கு போகணும், எல்லாம் நடக்கும். விடுபட்ட தெய்வ காரியங்கள்லாம் நடக்கும். அதே போல் வந்து தெய்வ திருப்பணிகள் செஞ்சு கொடுப்பாங்க. கோயில் கட்டுறது, அது பண்ணுறது, குலதெய்வத்துக்கு பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி நல்ல மன அழுத்தத்திலேருந்து படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். பெரியவர்களுக்கு, பெற்றோர் பெரியோர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாள் தொந்தரவு கொடுத்துருக்கோம். நீங்களே நின்று கையை பிடிச்சி கொண்டு போய் டாக்டரை பார்த்து அதெல்லாம் கிளியர் பண்ணுவீங்க. அதுவே ஒரு மனதில் ஒரு பூரிப்பை ஏற்படுத்தும். அதே போல் கண்டிப்பாக குரு பார்வை இல்லை என்றாலும் திருமண தடையெல்லாம் நீங்கும். குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஏற்படும். அற்புதமான காலகட்டமாக இந்த சனி பயிற்சி காணப்பட்டாலும் உணவு ஜீரண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் அதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ஃபேமிலி மருத்துவரை போய் தான் நீங்கள் பார்க்கணும். அது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஆக வைத்தீஸ்வரனை சரணாகதி அடைவது பல விதத்தில் பக்கபலமாக இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருப்பாங்க, விசா கிடைக்குமா, க்ரீன் கார்டு கிடைக்குமா, நான் வெளிநாட்டில் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு நல்லா இருக்குமா, என் ஒய்ஃபு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடலாமா, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அற்புதமான காலமாக இருக்கும். ஆனால் தெளிவான முடிவு எடுத்து இதுதான் நான் அங்கே தான் போய் தங்க போகிறேன், இல்லை சார் நான் ஒரு 2-3 வருஷத்தில் இங்கே வந்துடுவேன்னா, அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க கூட சரி, நான் இந்த தொழில் இங்கே செய்யட்டுமா, வெளிநாட்டில் செய்யட்டுமா, வெளியூரில் செய்யட்டுமா, இந்த கன்ஃபியூஷன்லாம் விட்டுட்டு தெளிவான முடிவு எடுத்து இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய பயணம் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெளிவான முடிவு எடுத்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். அந்த பயத்தை விடுங்க. உங்களுக்கு என்ன சார், நீங்கள் டிவியில் சொல்லிவிட்டு நீங்கள் போயிடுவீங்க, கஷ்டப்படுறது நாங்கள் தானே. நாங்கள் அங்கே போயிட்டு வேலை கிடைக்காம மேலதிகாரிகள் தொல்லை, நாங்கள் அடிக்கடி வேலை மாறணும், பொண்டாட்டி இங்கே இருக்கா, பிள்ளை அங்கே இருக்குது அப்படின்னு உங்கள் கஷ்டம்லாம் புரியுது. ஆனால் இந்த காலகட்டத்தில் தெளிவான முடிவு எடுங்க. தெளிவாக சிந்திச்சு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். உடன்பிறப்புகளால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும். மருத்துவ செலவு நிச்சயமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு அப்பப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கு உண்டான மருந்து வாங்கி கொடுங்க. கை மருந்து சாப்பிட்றதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துரும். எல்லாத்தை விட தெளிவான சிந்தனையும் அழகான உழைப்பும் இருந்தால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு இந்த சனிப்பெயர்ச்சி? தனுசு குருவுடைய அதிபதி இருக்கக்கூடிய குரு தான் அவங்களுக்கு எல்லாமே ரூலர். அர்த்தாஷ்டம சனி. அதே சமயம் இவர்களுக்கு வந்து ரொம்ப நாளாக நல்ல ஃபிசிக்கலாக இருப்பாங்க. கொஞ்ச நாளாக அந்த ஃபிசிக்கலாலாம் இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுவே இவங்களுக்கு பெரிய ப்ளஸ் கொடுக்கும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். அதே சமயம் சுப விஷயங்களாகவே குரு பார்வையால் கிடைக்கும். பெரிய அளவு அனுகூலம் கிடைக்கும். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க, பணம் வரக்கூடியவங்க, திடீர் அதிர்ஷ்டம் பெறக்கூடியவங்க, நிறைய ட்ராவல் செய்யக்கூடியவங்கெல்லாம் இந்த சனி பயிற்சியில் தனுசு தான். அது வந்து அதே போல் கஞ்சனூர் சுக்கரஸ்தலத்தில் சரண்டர் ஆகிறது எதிரிகளுடைய பிரச்சனையிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். தேகாரிக்கம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. தேகாரிக்கத்தை பற்றி தனுசு வந்து ரொம்ப ப்ரிவென்ஷன் பண்ணும். ஏன்னா பூராட நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி. அதனால் எப்பவுமே அவனே சுக்கரனுடைய இதனால இவங்களே ரொம்ப பாதி டாக்டராகவே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்துலேயும் ரொம்ப ப்ரிவென்ஷனாக இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து அதெல்லாம் டேக் கேர் பண்ணியிருப்பாங்க. குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் இவங்களுடைய தலையிடக்கூடாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசி பிரச்சனையை தீர்த்து கொள்ளணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய சிறிய உபத்திரம் கூட மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது விசேஷம். இந்த தனுசு ராசி பணங்காட்டு நரி இதுக்கெல்லாம் அஞ்சாது. நான் பொதுவாகவே 7.5 சனியே பாதிக்காதுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தனுசுக்கு 2க்கும் 3க்கும் உடையவன் சனி, சனீஸ்வரர். அவர் 4ஆம் இடத்துல போகிறது குருவோட வீட்டுக்கு தான் போகிறார். பாதிப்பு இருக்கும், பாதிப்பு இல்லைன்னு நான் ஆர்குமெண்ட் பண்ணல. இருந்தாலும் அதிகமான பாதிப்பு இருக்காது. கொஞ்சம் கால் வலி, மூட்டு வலி, பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்க்கணும். தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும். அதே நேரத்தில் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போக வேண்டிய காலங்கள்.
உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள், அதே மாதிரி சட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் நல்லா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பணம், பட்டம், பதவி எல்லாம் வரும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் ஒன்றே ஒன்று தான். ஒன்று இரவு பயணம், இன்னொன்று உங்கள் உடல் ஆரோக்கியம். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். அயர்ன் அண்ட் புரோட்டீன், கீரை நிறைய எடுத்துங்க, நிறைய தூங்குங்க, சிந்திக்கிறத விடுங்க, செயல்படுங்க. மொத்தத்தில் அந்த முன்கோபத்தை விட்டால் உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இது ஒரு அற்புதமான காலம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மகர ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு? மகரம் சனி ரூலர், இவ்வளோதான். சனி ரூலர்னாவே வேர்வை வரணும். வேர்வை வந்தால் தான் அதிர்ஷ்டம். இது வந்து எழுதப்பட்ட ஒரு விதி. அடுத்தது இவங்களுக்கு வந்து சனி விலகிறது இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா சனி வந்து பெருசாக மகரத்தெல்லாம் போட்டு பார்த்துருக்காரு. அடுத்தது மகரத்துக்கு வந்து இந்த வாட்டி சனி 3ல் வருது. ஜென்ரலாக நல்லதாக இருந்தாலும் 7.5 சனியில் கூட வண்டியில் அடிபடாத இருந்த மகரம் இப்போ கொஞ்சம் வண்டியில் கவனமாக இருக்கும். ஏன்னா அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எல்லாமே நல்லா இருக்குது, அனுபவிச்சுக்கணும். ஹெல்த்தில் கண்டிப்பாக பிரச்சனை காட்டும். ஆனால் குரு 6க்கு வராருன்றதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் ஹெல்த்தில் ரொம்ப காஷியஸாக இருக்கக்கூடிய ராசி மகரம். தொழில், டெவலப்மெண்ட், வியாபாரம், உத்தியோகம், படிப்பு, இதிலெல்லாம் இவங்க லைஃபு சூப்பராக இருக்கும். தொழிலே இல்லைன்றவங்கெல்லாம் விசிட்டிங் கார்டு போட்டு பல நீட்டக்கூடிய அமைப்பு. இப்போ வந்து சாதாரணமாக ஒரு 20,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கக்கூடிய மகரம் 4 மடங்கு 80,000 ரூபாய்க்கு போகக்கூடிய அமைப்பு. ஸோ அதில் இவங்க பயப்படவே வேண்டாம். அடிமையாக இருக்கும், தொழிலே இல்லை, ரொம்ப என்னை கேவலப்படுத்துகிறாங்கன்னு நினச்சி தனியாக ஏதாவது ஒன்று ஆரம்பிப்பாங்க. அதில் ஓஹோன்னு இருப்பாங்க. 100 பேருக்கு வேலை கொடுக்கறது, 500 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கெல்லாம் டெவலப் ஆகக்கூடிய ராசி யாருன்னா மகரம். இதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருந்து. ஹெல்த்தில் கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். அதில் வந்து நோ கான்செப்ட். அதாவது கீழ்பெரும் பள்ளம்னு சொல்லுவாங்க. கீழே பெரும் பள்ளம், கேது ஸ்தலம். அங்கே போயிட்டு வர்றது வந்து இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிம்மதி தரும். அதனால் ஹெல்த்தையும் வாகனத்திலையும் கவனமாக பார்த்தா மகரம் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர். அஷ்டலட்சுமி கடாட்சியுமே கிடைக்கும். அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. 7.5 சனி முடியுதே அப்படின்னு. ஆனால் ஒரு ஜோதிடரை நான் வழி காட்டணும். என்ன சார் ஏதோ ஒரு இக்கு வைக்கிறீங்களே அப்படின்னா, அதாவது இந்த கண்ணுக்குட்டி அவுத்து விட்டிங்கன்னு வச்சிங்களேன், எங்கெங்கேயோ ஓடி போய் முட்டி மோதி கீழே விழும். அந்த கயிறு இருக்கிற வரைக்கும் அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இந்த 7.5 சனியில் கடந்த 7.5 வருஷமாக படாத பாடு அனுபவங்கள். இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த 7.5 சனியில் இருந்து நமக்கு விடுதலை காலம்னு. விடுதலை காலம்தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ராகு மாற போகிறார். மழை விட்டுது, தூவானம் விடல. மிக கவனமாக இருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்த ஆட்கள் வேறு. இனி அனுபவத்தை கொடுக்க போகிற ஆட்கள் புதிய ஆட்கள். இவங்க கொடுக்க போகிற அனுபவம் வேறு. அதனால் மிக கவனமாக இருக்கணும். எங்கே சார் கவனமாக இருக்கணும்? குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவில் ஜாக்கிரதையாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கண்ணு, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். பயணத்தில் கவனமாக இருக்கணும். சார் பணத்தை எடுத்து பெட்டியில் வைங்க நான் சொல்லணுமா? அது உங்களுக்கே தெரியும். ஆனால் நான் கவனம்னு சொன்னதை கவனமாக வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா 7.5 சனி பண்ண பிறகு உங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும். ஆனால் அந்த ராகு வர்றதை மனசில் வச்சுக்கிட்டு கவனமாக இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கும்பராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு? கும்பம் சனி தான் ரூலர் இவங்களுக்கு. அடுத்தது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத சனி 5 வருஷம் முடிஞ்சிச்சு. அடுத்த 2.5 வருஷம் சனியை ரூலர் இருக்கிறனால இவங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு அது சாதகமாக தான் இருக்கும். குடும்பத்தில் நல்லதெல்லாம் நடந்திருக்கும். பூர்வீக சொத்தில் வந்து ரொம்ப நாளாக 30 வருஷமாக இருந்திருக்கும், அதில் ஒன்றுமே இருந்திருக்காது. இப்போ வந்து அதுக்கு உயிர் வரும். ஸோ அதில் ஆட்கள் நடமாடுறது, வீடு கட்டுறது, அதில் விவசாயம் பண்ணுறது, இதெல்லாம் ஆரம்பிக்கும். இல்லைன்னா விற்கவே முடியாமல் இருந்திருக்கும், அதெல்லாம் விற்கலாம். வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கூடா நட்பு கேடு விளையுமா கும்பத்துக்கு, அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இவங்களுடைய பலம் இவங்களுக்கே தெரியாது. இவங்களால எல்லாத்தையும் அற்புதமாக சாதிக்க முடியும். பகைவர்கள் விஷயத்தில் இவங்களே போய் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த ரொம்ப நாள் வருத்தம் ஒன்று தீர்ந்துடும். அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய ஆடை ஆபரண சேர்க்கைகள், பணம் வர்றது, நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, நகை வாங்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் யார் பண்ண போகிறாங்கன்னா கும்பம் தான். ஸோ அதெல்லாம் பெரிய சக்ஸஸ் ஆகும்.
வார்த்தையில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். சந்திரனுடைய கோயிலான திங்களூர் வந்து இவங்க ரெகுலராக போக போக இவங்களுக்கு பெரிய வலிமை ஏற்படும். நிறைய மன கஷ்டங்கள் தீரும். குடும்பத்தில் ஏற்றம் பெறுவார்கள். அதே போல் குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் இந்த காலகட்டத்தில் கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுமா கும்பத்துக்கு. அதுதான் இந்த 7.5 வருஷத்தில் தாத்மீகமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். சகிப்புத்தன்மை வேணும், டாலரன்ஸ், பொறுமை, நிதானம். ரெண்டாவது, குடும்பத்தில் வந்து விட்டு கொடுக்குற மனப்பான்மை, கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டும். புதிய தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாமா சார்? ஏதாவது ஒரு 2 ரூபா கிடைக்கும் எனக்கு, குடும்பத்தில் நல்லா இருக்கும். வேண்டாம். நான் ஊர் விட்டு ஊர் போகலாமா? போங்க. பெங்களூர் போட்டுமா? போயிட்டு வாங்க. ஹைதராபாத் போட்டுமா? போயிட்டு வாங்க. இந்த மாதிரி இடமாற்றம் சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட நமக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கும். ரெண்டாவது, குடும்பத்தில் கூட நம்ம இல்லை அப்படின்போது தான் நம்மளுடைய பெருமையும் அருமையும் அவங்களுக்கு தெரியும். ஆகவே பாதச்சனிங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மீன ராசியில் 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் சேர்றாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். நிச்சயமாக உடம்புல அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த கவனமாக இருந்தீங்கன்னா மழை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் தீரும். அதே மாதிரி நான் அவனுக்கு ஜாயின்ட் கையெழுத்து போடுறேன், நியாயத்தை சொல்கிறேன், தர்மத்தை சொல்கிறேன், இது வேண்டாம். படிக்கிற பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்கணும். நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி பெண்கள் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாயை கட்டினீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம். இதை எல்லாத்தை விட தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, சம்பளம் எனக்கு கம்மியாக கொடுக்குறாங்க சார், பரவாயில்ல. லாபம் கம்மியாக இருக்குது சார், பரவாயில்ல. அதை ஒத்துக்கிட்டு அந்த வேலைக்கு போனீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி மறுபடியும் உங்களுக்கு மாற்றம் வரும்போது நல்ல ஒரு உத்தியோக உயர்வு வரும், நல்ல வியாபாரம் அமையும். இதுதான் உங்கள் சனிப்பெயர்ச்சி. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மீனராசிக்கு எப்படி இருக்கு இந்த சனிப்பெயர்ச்சி 2025? மீனராசி குரு தான் ரூலர். உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம் உள்ளே இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. அப்போ சனியை வந்து நம்மளால் எல்லா விதத்திலையும் கண்ட்ரோல் செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு. ஜென்ம சனி இருக்கனால வயிறு, முதுகு தண்டுவடம், பாதம் வரைக்கும் உடற்பயிற்சி தான். அந்த வயிறுனா அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு. தொழில் கிடைக்குமா? கிடைக்கும். தொழில் ஏற்றம் கிடைக்குமா? கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கலாமா? தைரியமாக தொடங்கலாம். கடன் கிடைக்குமா? கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் கூட்டு தொழிலில் இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தனியாக ஆரம்பிக்கலாமா? தைரியமாக ஆரம்பிக்கலாம். எவ்வளோ வருஷம்தான் சார் நான் வேலை செய்கிறது, இதை விட்டுட்டு வரலாமா? இந்த ஜென்ம சனியில் வரலாம். கல்யாணம் நடக்கலையே? நடக்கும். புத்திர சந்தானம் கிடைக்கலையே? கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சனி ரெடியாக இருக்குது. அதை